ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் 6 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 3ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் மீன ராசியிலிருந்து மார்ச் மாதம் 27ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். ராசியிலே ஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் கொண்டிருப்பதால் உங்கள் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதம். உங்கள் செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். குடும்ப வாக்குஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி 1ஆம் தேதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம். எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். பேச்சிலே ஒரு சாதுரியம் நிறைந்திருக்கும். வெளிவட்டாரங்களிலும் பேசும்போது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை தைரிய வீரியஸ்தானாதிபதி பகவான் இம்மாதம் முற்பகுதியிலே பார்வையிடுவதாலும் ராசிநாதனுடைய பார்வையும் தைரிய வீரியஸ்தானத்திலே விடுவதாலும் இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகளெல்லாம் வந்து கிடைக்கும். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். இதுவரைக்கு இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பகவான் உச்ச பலத்தோடு தொழில் ஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. அணுக்கரகம் இம்மாதம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கின்றது. சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கியஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. செய்யக்கூடிய தொழிலிலே பணியாளர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் ஆதாயம் உண்டு.
ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மனைவியிடையே ஒரு அன்வணி நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதல் முதலீடு செய்வதற்கு உகந்த நேரமும் இந்த நேரம். எந்தவித கிரகங்களும் அல்ல. அஷ்டமாதிபதி பகவான் இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இல்லாமல் அடுத்த பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரன் மீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. அவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியலுக்கு அரசியலின் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதால் இரட்டிப்பான வருவாய் உண்டு. சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. அதிபதி உச்ச பலத்தோடு இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதால் செலவுகள் ஏற்படும். வெளிநாட்டு பயணம் வெற்றியை தரும். திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.